ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைக்கலாமா சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான பேச்சுலர்ஸ் ஃப்ரெண்ட்லி ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிக்கிற ஒரு ரெசிபி தான் சொல்ல போகிறேன். இப்போது ஒரு பவுலில் 200 ml தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தயிரை நல்லா விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்ல க்ரீமியாக அப்படி ஒரு டெக்ஸ்சரோடு வரும். எப்போவுமே நமக்கு தோணும், என்னடா ஒரே மாதிரி நம்ம ஸ்டைலில் சாப்பிட்டுட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் டிஃப்ரெண்ட்டான இந்த ஒரு நேபாளி சுக்னி இதுக்கு பேர். இந்த டிஷ்ஷு செய்கிறோம். இது ரொம்ப செய்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நல்லா பீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு 2 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் மீன்ஸ் சைஸில் 2 சின்ன வெங்காயம். அதை இதில் சேர்த்துக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக சேர்த்துட வேண்டியதான், வதக்கெல்லாம் செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 4 பொட்டேட்டோ, மீடியம் சைஸ் பொட்டேட்டோ, அதை பாயில் பண்ணி உரித்து வச்சுருக்கிறேன். இதையும் அதில் சேர்த்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பொட்டேட்டோ காரம் அதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு தோணுதோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது இதுக்கு ஒரே ஒரு சின்ன தாளிப்பு கொடுக்க போகிறோம், அதை மட்டும் பார்க்கலாம். அப்ராக்சிமேட்லி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போடுறேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு மறக்கக்கூடாது. ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், மஞ்சள் தூள், அதோட 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு நல்லா இதாக வந்த உடனே அப்படியே எடுத்து நம்ம அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா தயிர், இது அதில் கொட்டிட வேண்டியதுதான். அவ்வளோதான், நம்மளோட ரெசிபி ரெடி. இதை எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். ரைஸு, சப்பாத்தி, நான், ரொட்டி, ப்ரெட்டு எது கூட வேணால் சாப்பிட்லாம். இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான நேபாளி சுக்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you all in the next video. Bye, take care.